வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பரபரப்பான அரசியல் சூழலில் தொடங்கிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். எஸ்ஐஆர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முழக்கம். டிட்வா புயலால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் டெல்டா உழவர்களை காப்போம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. நாட்டிற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர் சி.பி. ராதாகிருஷ்ணன். பிரதமர் மோடி புகழாரம். எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பதிலடி. சென்னை திருவள்ளூரில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. சிவகங்கையில் 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 11 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கும்மங்குடியில் 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் ஓட்டுநர்கள் 9 பெண்கள் உட்பட 11 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாயினர். மேலும் 40 பேர் பலத்த காயத்துடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பதிவில் சிவகங்கையில் நிகழ்ந்த விபத்தில் நேரிட்ட உயிரிழப்புகள் மிகுந்த வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துக் கொள்வதோடு காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். மேலும் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். அதேபோல் சிவகங்கை விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோருக்கு தலா 1 லட்சமும், லேசான காயமடைந்து சிகிச்சை பெறுவோருக்கு தலா 50,000 ரூபாயும் முதல்வர் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்று பேசினார். பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நேற்று காலை தொடங்கியது. குடியரசு துணைத் தலைவராக சி.பி. ராதாகிருஷ்ணன் பதவியேற்ற பிறகு முதல் முறையாக நடைபெறும் கூட்டத்தொடர் என்பதால் மாநிலங்களவையில் பிரதமர் மோடி வரவேற்று உரையாற்றினார். அப்போது விவசாயி மகன் இன்று குடியரசு துணைத் தலைவராக உயர்ந்துள்ளதாகவும், நாட்டிற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் என்றும் புகழாரம் சூட்டினார். இதனைத் தொடர்ந்து எஸ்ஐஆர் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி மக்களவையில் எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டனர். முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது எதிர்க்கட்சிகள் தங்கள் அமளியை அவைக்கு வெளியே வைத்துக் கொள்ள வேண்டும், உள்ளே வேண்டாம் என்றும் பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர் அல்ல, அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் கோபிசெட்டி சாலையில் நல்லகவுண்டபாளையம் திருமால் நகரில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பொதுக்கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமை வகித்து பேசினார். அப்போது அவர் பேசுகையில், தலைமைக்கு எதிராக பேட்டி கொடுத்ததால் கட்சி பொறுப்பில் இருந்து விடுவித்ததோடு அதன்பின் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் விழாவுக்கு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவருடன் சென்றதால் கட்சியிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி வைத்த விமர்சனத்துக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பதில் அளித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசுகையில், எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர் அல்ல, அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று யார் சொன்னாலும் தேர்தலில் மக்கள் சரியான தீர்ப்பு அளிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். டிட்வா புயல் மற்றும் தொடர் மழையினால் கூடுதல் பாதிப்புக்குள்ளாகியுள்ள டெல்டா உழவர்களை காப்போம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மழை வெள்ள பாதிப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது டெல்டா மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள், பயிர் சேதம் குறித்து கேட்டறிந்தார். இக்கூட்டத்தில் டெல்டா மாவட்ட ஆட்சியர்கள், வேளாண் துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில்,
அக்டோபர் தொடங்கி தற்போது வரையிலான வடகிழக்கு பருவ கனமழையால் சேதமடைந்துள்ள நெற்பயிர்கள் உள்ளிட்ட வேளாண் பயிர்கள் மற்றும் வீடுகள், மனித உயிரிழப்புகள், கால்நடை பலி ஆகியவற்றுக்கு உடனடியாக மாநில பேரிடர் நிதியில் இருந்து இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் டிட்வா புயல் தொடர் மழையினால் கூடுதல் பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் டெல்டா உழவர்களை காப்போம் என்று முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். இதனிடையே சென்னையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள வண்டர்லா பொழுதுபோக்கு பூங்காவையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். சென்னை, திருவள்ளூர் ஆகிய 2 மாவட்டங்களில் அதி கனமழையால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி சென்னை அருகே கடல் பகுதியில் 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. தொடர்ந்து புயல் சின்னம் அடுத்த 2 நாட்களுக்கு சென்னை கடற்கரை அருகே நிலை கொண்டிருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. வரும் டிசம்பர் 3ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்தது. இதனிடையே சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு அதி கனமழை பெய்வதற்கான சிவப்பு நிற எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்தது. இந்நிலையில் கனமழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 10 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். பழனியில் பள்ளி மற்றும் மருத்துவமனை ஆகிய இடங்களில் போலீசார் ரோந்து பணி மேற்கொண்ட போது சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த இளைஞர்களை போலீசார் விசாரணை செய்தனர். அப்போது அவர்கள் விற்பனைக்காக கஞ்சா வைத்திருப்பது தெரியவந்த நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்ததோடு அவர்களிடமிருந்து 140 கிராம் கஞ்சா மற்றும் 4 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மத்திய, மாநில அரசுகள் ஏன் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வழங்க வேண்டிய சலுகைகளை வழங்க மறுக்கிறார்கள் என கொங்கு தேசிய மக்கள் கட்சி தலைவர் ஈஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் நலச்சங்கம் சார்பில் 61ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் நலசங்க மாநில தலைவர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை இணை இயக்குநர் குண ஐயப்பத்துறை உள்ளிட்ட ஏராளமான எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் வாரிசுகளும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 1972ஆம் ஆண்டு போரின் போது எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றிய அப்போதைய வீரர்களுக்கு கொங்கு தேசிய மக்கள் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரன் நினைவு பரிசுகளை வழங்கினார். இதனை அடுத்து நிகழ்ச்சியில் பேசிய ஈஸ்வரன், காலங்காலமாக ஜாதி மத பாகுபாட்டை பார்க்கின்றோம். ஆனால் இராணுவத்தில் பாகுபாடு என்பது எனக்கு தெரியாது. எல்லோரும் எல்லை பாதுகாப்பு படையை பாராட்டிதான் பேசினார்கள். ஆனால் மத்திய, மாநில அரசுகள் ஏன் உதவி செய்வதற்கு தயங்குகின்றன என கேள்வி எழுப்பினார். ஏதாவது ஒரு அரசாங்கத்திலே அல்லது யாராவது உயர் அதிகாரிகள் பிஎஸ்எஃப் சரியாக பணியாற்றவில்லை என்று எங்காவது சொல்லி இருக்கிறார்களா? பேசுபவர்கள் எல்லாம் எல்லை பாதுகாப்பு படையை பாராட்டித்தான் பேசியிருக்கிறார்கள். அப்படி அத்தனை மனதிலுமே பாராட்டுக்களை நிறைந்திருக்கும் பொழுது ஏன் உதவி செய்வதற்கு தயங்குகிறார்கள்? ஏன் உதவி செய்வதற்கு தயங்குகிறார்கள்? இதான் என்னுடைய கேள்வி. புதுச்சேரியில் தாவேக தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர். புதுச்சேரியில் வருகின்ற 5ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்கும் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கடந்த புதன்கிழமை புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியிடம் மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அனுமதி கோரி மனு அளித்தனர்.
இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஐஜி அஜித் குமார் சிங்களாவை சந்தித்து அனுமதி கோரியிருந்தார். தொடர்ந்து வெளியே வந்த அவர் விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதி கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி ரோட் ஷோவிற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாகவும், வேண்டுமென்றால் பழைய துறைமுக வளாகத்தில் கூட்டம் நடத்தி மக்களை சந்திக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரத்தில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டினர் அமெரிக்காவில் புலம்பெயர்வதற்கான தடை நீண்ட காலம் நீடிக்கும் என அந்நாட்டு அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகை அருகே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் மீது ஆப்கானிஸ்தான் இளைஞர் துப்பாக்கிச் சூடு நடத்திய விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. இதனால் பயங்கரவாதிகள் பிடியில் உள்ள நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் புலம்பெயரும் திட்டத்தை நீண்ட காலத்திற்கு நிறுத்தி வைப்பதாக